சொல்லுங்க ஐயா. டேய் சொல்லு சொல்லு. டேய் ஓ சாப்பிட்டே இல்லையா? சொன்னா தெரியும். போட்டிங்களே அத போட்டான். இந்த சவுண்ட் வாங்க வந்தேனே. ஏய் சவுண்டா பேசுறா. பயப்படுறேன். அவன் பேசு. அன்னையின் முதல் வாய்ப்பை இளைய பிள்ளை அது மட்டும் தான் விளக்கம். மற்ற விளக்கம் மலையாளம் பச்ச மலையாளம் ராஜ மலையாளம் இப்படி மலையாளங்கள் எல்லாம் சென்று பல வில்வித்தைகளை ஆமா அது மட்டும் மற்றது வெகு நேரமாகிவிட்டது. தந்தையை பொறுப்பாதகங்களுக்கு இளைய மைந்தன் அதிக கோடி வந்தன மங்களம் உண்டாக்கும். ஆனால் குமார செல்வமே என்னுடைய பாதாரந்தத்தை பணிந்ததாலும் என்றென்றைக்கும் நீரோடி காலம் வாங்கியிருப்பார்.
அழைத்த காலம் ஆனால் கண்மணி உன்னை கல்வி சாலை அனுப்ப வேண்டும் என்று அழைத்திருக்கிறேன். சற்று அமர்வாய், நான் கல்வி கற்று காமிக்கிறேன். இந்த 54 சிலபாலிமா ஆறுமுக பண்டிதர் இந்த வீரபத்ர சுவாமிக்காக 100 ரூபாய் கொடுக்க இந்த வீரபத்ர சுவாமியானவர் அந்த வீட்டில குடித்தங்கி 1 லட்சமா வாழ வேண்டும். சிவா இன்னும் அயோத்தியா கிராமத்திலே புதுப்பாளத்தார் கோவிந்தசாமி என்பவர் கோவிந்தசாமி கோவிந்தசாமி இதோ வீரபத்ர சுவாமிக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 100 அண்ணன் வீட்டிலே பட்டி பெருத்து பால்பானை பொங்கி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சுபோஜயம். இன்னும் அயோத்தியா கிராமத்திலே வாழ்ந்திடக்கூடிய இன்னும் கணிக்கார் வீட்டு பொண்ணுமுடி கனியார் வீட்டு பொன்முடி இதோ வீரபத்ர சுவாமிக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 100 அண்ணவர் வீட்டிலே பட்டி பெருத்து ஆள் போல் தழைத்து அறிவு போல் வேர் ஓடி போல் சுத்தமுடன் நீளோடி காலமாக சுபோஜயம்.
கேளாய் தர மரியாதை தந்தை எண்ணிடாதே. பரம சங்கலை என் முன் பரிகாத அது தாலே பிரமணாயவதரித்து பொண்ணும் கையும் திரிவா எப்போது எல்லாம் குத்தடிக்கெல்லாம் எரிவா பொண்ணும் கையும் திரிவா எப்போது எல்லாம் குத்தடிக்கெல்லாம் எரிவா பாலும் பயம் மைமுயில் வீதிலாடோ அவள் வீதி தக்கவள் தேவவள் வாழகரவள் பெற்ற மகனே எவ்வளவு ஆசையோடு நான் எவ்வளவு ஆசையோடு உன்னை அழைத்தேன். வந்தவுடன் நீ வந்தவுடன் சற்று நல்ல கல்வியை போதிக்கலாம் என்று சற்று நல்ல கல்விகளை போதிக்கலாம் என்று அழைத்தால் அழைத்தால் மாமனா மச்சான் நான் மாமனா மச்சான் என்றான். கொண்டு வந்து குட்டி சைதனை கொண்டு என்னிடம் வந்து வந்து என்னிடம் வந்து காட்டினாய். காட்டினாய். அதனால் அதனால் இதோ இதோ குடும்பத்திலே பிறந்து குரும குளத்திலே பிறந்து ஆடுகளை வைத்து ஆடுகளை மேய்த்து கல்லை பரப்பி கல்லை தெரிந்து கல்லை எரிந்து காலை பரப்பி காலை பரப்பி மழைக்குயின் மீது அவளாக ஆளும் பயம் இருந்தாலும் சரியே பாலும் பயம் இருந்தாலும் சரி மழைக்குயின் மீது அவளாய் பயங்குழி மீது லாவனாய் குடிக்க கலவது பீடாசாபம் பிடியா சாபம் இந்நாட்டிலே பொன்னான விளங்கக்கூடிய இன்னும் இதே ஊரை சார்ந்த சங்கர் என்பவர் இன்னும் சங்கர் என்பவர் அதோ இறை பிள்ளையான அடிக்கும் தம்பிக்காக 200 ரூபாய் எடுத்திருக்கின்றார். வீரபத்ரசாமி அவர் பங்கிலிருந்து 1 கோடி 1 ரூபாய் என்று சுவே ஜெயம். தந்தையே என்னை நீரோ அழகோடு தானழைத்தே சந்தோஷப்படவே குட்டி சாத்தானே அது நீரா மனிதனை என்னிடத்து மழையான போல் சாபம் தள்ளி இந்த நற்செய்தி கேட்டால் எங்கே ஆனால் தந்தையே எனக்கு ஒரு உங்களுடைய பிள்ளையாகப்பட்ட நான் எனக்கு தெரிந்த உங்கள்கிட்ட நான் நீ பெருமைப்படுவாய் என்று இந்த குட்டி நான் கற்று வந்த வித்தைகளாம் தெரிவிக்கலாம் என்று வந்ததுக்கு எனக்கு இப்பேற்பட்ட சாதம் கொடுத்து விட்டாயே. இந்த சாபத்தை எப்படியாவது நீக்க வேண்டும் தந்தையே. பெரிய கண்டான மரியாதை செய்யாத அதே தடி ஒண்ணுமே தந்தை என்று தந்தை எண்ணி பார்க்காம உனக்கு மாமனா மைத்தனானா என்கிட்ட வந்து ஒரு இது குட்டி ஒரு குட்டி சைத்தனா காட்டுறியா
கொடுக்க கூடாதா? நீங்க பெத்தவங்க தானே, பெரியவங்க தானே. ஒரு சின்ன பிள்ளை வந்து தப்பு பண்ணிட்டா அதுக்காவது சாபம் கொடுத்துருங்க சாமி. தந்தையே பெரியார கண்டால மரியாதை செய்த என்கிட்ட வந்து குறும்புத்தனம் செய்தாயா? தூரப்படா. நீ பெற்ற பிள்ளையாச்சு, இதை குற்றமாக எண்ணலாமா? ஆனால் நீதான் என்னை இந்த சாபத்தை நீக்க வேண்டும் தந்தையே. செல்வமே, அதோ உனக்கு சாபமாக அழைத்து விட்டேன். அந்த சாபமாகப்பட்டது உன்னை விட்டு போகாது. ஆனால் ஒரு சிற்றரசாக வாழ்வாய். ஒரு வரமும் கொடுத்திருக்கின்றேன் கண்மணி குமார செல்வமே. ஒரு வரமும் கொடுத்திருக்கேன் கண்மணி குமார செல்வமே. ஒரு சிற்றரசாக வாழ்வாய். முன்ன விட்ட சாபம் அந்த வகையால் போச்சு. முன்னை விட்ட சாபம் அது வகையால் போச்சு. இந்த முற்றோரையை ஒழிக்கிறதே முடிந்தே போச்சு. பின்னிட்ட வரமது பிசகிட்டதா அணியணி சொன்ன ரெண்டில் எதுதான் வந்து ஒரு சாபமாகப்பட்டது கொடுத்தீர், ஒரு வரமும் கொடுக்கின்றீர். அது எது வந்து எனக்கு பலிக்கும், எது பலிக்காது. அதனால இதை கேட்டேன்னு சொல்லி திரும்பவும் என் மேல ஏதாவது கோபம் விட்டு ஏதாவது சாபத்தை கொடுத்துட்டு போறீங்க தந்தையே. எனக்கு விவரமாக தெரிவிக்க வேணும். அதனால தான் கேட்டேன். இரண்டில் ஒன்று உன்னை விட்டு போகும் என்ன எண்ணாத கண்மணி. ஒரு காலம் முரண்டு செய்யாமல் குருவ நிலத்தை ஆளும் முடிப்புணவாய் திரண்ட இந்த சாபம் எல்லாம் வந்து வீரபத்திரனாலே மரண்ட உங்கள் குலதெய்வமாக நின்று மக்களை காத்திடுவாயே. ஆனால் கண்மணி குமார செல்வமே, நான் கொடுத்த இரண்டில் ஒன்று உன்னை விட்டு போகாது. அதனால் வீரபத்திர சுவாமி வருவார். உங்கள் குலத்தை காப்பாற்றுவார். நீ ஒரு சிற்றரசாக வாழ்வாய். இதுதான் வரம் கொடுத்திருக்கின்றேன் கண்மணி குமார செல்வமே. எல்லாத்தையும் மடிச்சு பேக் வைக்கணும். இதோ என்ன அயோத்தி நகர் கிராமத்தில்